குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை. அமாவாசை என்றாலே முன்னோர்கள் வழிபாடு தான். இது ஆடி அமாவாசை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருத்தர் வந்து ஆடி அமாவாசையில் கும்பிடுவாங்க. அதாவது பித்ருக்கள் வந்து ஆடி அமாவாசையில் தான் பித்ருலோகத்தை விட்டு புறப்படுகின்ற அந்த நேரம் அப்படின்னு ஒரு புக்கில் போட்டிருக்கு. அதனால் வந்து அதனால் நம்ம ஒருத்தர் புரட்டாசி மாதமும் கும்பிடுவாங்க மாலிபட்ச அமாவாசைன்னு. அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ வந்து குலதெய்வ கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமாக செய்வாங்க ஆடி அமாவாசை. எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து ஆடி அமாவாசை தான் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. பழனிக்கு பக்கத்தில் கீரனூர்னு இருக்கிற துர்க்கை அம்மன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் துர்கா தேவி தான். ரொம்ப அழகாக இருக்காங்க. அதிலேருந்து என்னால் படிக்க எடுக்க முடியல. அதனால் முன்னோர்கள் வழிபாடு இப்போ ஆடி அமாவாசையில் செய்வாங்க. இப்போ அதனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌகரியம் அவர்களை நினைத்து ஒரு விளக்கேற்றி வச்சு அவர்களுக்கு வந்து அங்கே உங்களுக்கே தெரிய எள்ளும் தர்ப்பணம் கொடுக்கணும். வீட்லேயே அந்த ஒரு தர்பை புல் இல்லாமல் நீங்கள் கோவிலில் கொடுத்தாலும் சரி, ஐயர் அவர்களை வைத்து, அப்படி இல்லைன்னா வீட்லேயே கூட ஒரு தாம்பாளத்தில் நீங்கள் வந்து தர்பை புல், கருப்பு எள்ளு, அந்த பவித்திர மோதிரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப பவித்திரமானது அந்த தர்பை புல். அந்த வந்து தர்பை புல்லை கையில் வச்சு அது மேலே கீழே ஒரு தாம்பாளத்தை வச்சுக்கணும். தர்பை புல்லை கையில் வச்சுக்கிடணும். வந்து அதன் மேலே கருப்பு எள்ளை தூவி கையில் வந்து அது மேலே தண்ணியை ஊற்றணும். அது வந்து அப்படியே அந்த தாம்பூலத்தில் படும். அதுதான் எள்ளும் தண்ணியும் தான் அவர்களுக்கு ஆகாரமே. நீங்கள் எத்தனை ஆகாரம் கொடுத்தாலும் வீட்டிலையே எள்ளும் தண்ணி தான் அவர்களுக்கு அந்த ஆகாரம். தர்பையில் மட்டும்தான் அவர்களால் அமர முடியும். வேறு எதுலேயுமே இது பண்ண முடியாது. ஐயர் அவர்களே பாருங்கள் பவித்திர மோதிரம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அதை வீட்லேயே செய்யுங்க. அப்புறம் தேங்காய் பழம் உடச்சி வச்சு கூட அப்புறம் சாப்பாடு வச்சு படையல் போட்டு இது பண்ணுங்க. இது வந்து ஆடி அமாவாசையினோட ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இது. நீங்கள் உங்களுக்கு எது வழக்கமாக குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க போங்க. வீட்டில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணுங்க. நீர்நிலைகளில் போவாங்க. ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். பார்த்து நீங்கள் ஜாக்கிரதையாக இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீட்டில் இருந்த பூவையும் சும்மா ஒரே ஒரு இந்த பூ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கெல்லாம் பூ விலை ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு ஆடி அமாவாசை பயங்கர கூட்டமாகவும் இருந்தது. மார்க்கெட்டே இந்த பஜாரே ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதனால் நாம் இதை வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு நான் இது பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் நீங்கள் முன்னோர்களை நினைத்து அவர்கள்தான் நமக்கு வந்து நல்ல வழியை காட்டணும், நல்லா இது பண்ணணும்னு மனதில் நினைத்து நீங்கள் இதை செய்யுங்க. இங்கே பாருங்க, துர்க்கை அம்மன் இன்றைக்கி புதுசாக இந்த அம்மன் கிடைச்சாங்க. அதனால் நான் இதை போட்டேன். நீங்கள் வந்து நம்ம அதை செய்யுங்க நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு இப்போ ஒரு புக்கு எடுக்க முடியல. இதை ஒரு புக்கு எடுக்கிறேன். கால் வேறு நடக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். கால் வேறு முழங்கால் ரொம்ப அடிபட்டு என்னமோ வலிக்குது. ரொம்ப நடக்கக்கூட முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க. ஐயம்மா, ஐயம்மா, லக்ஷ்மி பூஜான்ற புக்கு தான் கையில் கிடச்சிருக்கு. அதனால் அதையே நாம் பாருங்கள், வெள்ளை தாமரை 2 3 செந்தாமரை, இந்த பூன்னு ரொம்ப அழகாக காட்சி, ரொம்ப அழகாக இருக்குது. லக்ஷ்மி பூஜா நம்ம வந்து துர்கா பூஜைன்னு இது பண்ணுறது இருக்குது. மகாலட்சுமியாகவும் துர்க்கையாகவும் நாளைக்கு வந்து வியாழக்கிழமை.
திருவிளக்கு பூஜை. ஓம் சிவாய நமக. ஓம் சிவசக்தியை நமக. இச்சாசக்தியை நமக. கிரியாசக்தியை நமக. நமக்கு ஜோதிலட்சுமி நமக. நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம். இதை வீட்டில் வச்சு நீங்கள் கட்டாயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னோர்கள் எள்ளும் தர்ப்பணம், எள்ளும் தண்ணியும் தான் அவர்களுக்கு ஆகாரம். அப்புறம் படையல் போடுறவங்க போடுங்க. உங்களால் முடிந்த யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பட்டணம் சாப்பாடு கம்மி விலையில் 20 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறத கூட இது பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் அவர்களை நினைத்தாலே போதுமானது. நினைத்து அந்த எள்ளும் தண்ணியும் தர்ப்பணமும் நீங்கள் கொடுங்க. அவர்களுக்கு ஆகாரம் அதுதான். எத்தனை அந்த எள்ளும் தண்ணீரும் தான் அவர்களுக்கு ஆகாரம். அதனால் இந்த தர்பையை வாங்கி வச்சு வீட்டிலேயே செய்யுங்க. அதற்கு பிறகு அதை கால்படாத இடத்துல ஒரு செடிகளுக்கோ ஏதோ ஒரு இடத்துல கால்படாத இடத்துல விட்டுருங்க. நாளைக்கு நைட் ஃபுல்லாக இருந்து நாளான்னைக்கு காலையில் எடுத்து நீங்கள் ஊற்றிங்க. இல்லை சாயங்காலமே எடுத்து கூட கால்படாத பூச்செடிங்களுக்கு அந்த மாதிரி ஊற்றினாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது துர்க்கை அம்மனுடைய படம். நாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களும் போயிட்டு வாங்க. பக்கமாக இருந்தால், இல்லைன்னா குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் கும்பிட்டாலும் போதுமானது. வியாழக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போவுமே சாயங்காலம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் 6 மணிக்கு மேலே. குரு பகவானுக்குரிய நாள், குரு பகவானையும் வழிபாடு பண்ணுங்க நினைத்து. அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை எப்பொழுதும் 6 மணிக்கு நீங்கள் லக்ஷ்மியை நினைத்து இது பண்ணுங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இதை செய்யலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை காலையில் செஞ்சுருங்க. சாயங்காலம் எப்பவும் போல் நீங்கள் விளக்கேற்றி அதே வச்சு நீங்கள் எப்பவும் போல் அதையும் அந்த இதையும் செய்யலாம். அமாவாசையும் நிறைந்த ஒரு நாள் தான். துர்கா தேவி. ஜெய ஜெய துர்கா, ஜெய ஜெய துர்கா, சரணம் சரணம். ஜெய ஜெய துர்கா, ஜெய ஜெய துர்கா, சரணம் சரணம் சரணம். சங்கு சக்கரம் வில்லும் மண் தாங்கிடும் துர்கா சரணம் சரணம் சரணம். துர்கா சரணம், துர்கா தேவி சரணம் சரணம் சரணம். துர்கா சரணம் சரணம் சரணம். அதனால் நீங்கள் அந்த இதை நீங்கள் செய்யுங்க. வீட்டில் இருந்ததுன்னா அவ்வளோ ஒரு விசேஷம். கருப்பியல் தான் யூஸ் பண்ணணும், வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணாதீங்க. கையில் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு தாம்பாளத்தில் கீழே வச்சு தர்பையை வச்சு கருப்பு எள்ளு அது மேலே தூவி தண்ணீர் விட்டு அந்த தண்ணீரும் எள்ளும் தண்ணீரும் அந்த தாம்பூலத்தில் விழும். கடைசியில் 3 தடவை அதே மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த தர்பையும் அதில் வச்சுருங்க. எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அதை அன்றைக்கி பூரா இருந்துட்டு சாயங்காலம் அது கால்படாத இடத்துல ஒரு பூச்செடிங்களுக்கோ எதுக்கோ ஒன்று ஊற்றிடுங்க. இதுதான் எள்ளும் தண்ணீரும் தான் ஆகாரம். நாளைக்கு நீங்கள் நிச்சயம் கொடுங்க. இது ஒரு சிலர் இப்போ கொடுப்பாங்க, ஒரு சிலர் மாலிபட்ச புரட்டாசி அமாவாசை, இல்லை ஒவ்வொருத்தரும் அமாவாசை அன்னைக்கு அவர்களை நினைத்தாலும் போதும். இதை நீங்கள் செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பஜார்லாம் செம ரஷ்ஷாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அகத்திக்கீரை அதே மாதிரி நம்ம முன்னோர்களை நினைவாக போய் நாளைக்கு பசுக்கு அகத்திக்கீரை, காய்கறிகள், பழங்கள், தட்டு அது என்ன சாப்பிடுதோ அதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அது முன்னோர்களே அவர்களை அந்த வடிவில் வருவதாக ஒரு ஐதீகம். அதனால் நீங்கள் போய் பசுக்கு அகத்திக்கீரை, கீரை வகைகள், அகத்திக்கீரை கொடுத்தா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா தட்டு வாங்கி கொடுக்கலாம். அகத்திக்கீரையே கொடுக்கணும் இல்லை, தட்டு, காய்கறிகள், பழங்கள் உங்களுக்கு என்ன சாப்பிடுமோ அதை நீங்கள் கொடுங்க. தானியங்களை ஊற வச்சு கூட அதுவும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.